அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசித்து நாம் சிந்திக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பக்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோவையும் நிக்கானோரையும் தீமோனையும் வர்மேனாவையும் யூத மார்க்கத் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். நன்றி சகோதரரே. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, பிரியமானவர்களே, சாத்தானானவன் 2 விதமான தாக்குதலை விசுவாசிகளுக்கு விரோதமாக அல்லது சபைக்கு விரோதமாக செய்கிறான். ஒன்று, இதுவரைக்கும் வெளியிலிருந்து தாக்குதல் வந்து கொண்டே இருந்தது. ஆசாரியர், பிரதான ஆசாரியன், தேவ ஆலயத்து சேனை தலைவன், இப்படி பல்வேறு மக்கள் இவர்களை ஆலோசனை சங்கத்தார் இவர்களை பயமுறுத்தினார்கள், அடித்தார்கள், காவலில் வைத்தார்கள், அவருடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று பயமுறுத்தினார்கள். ஒரு விதமான வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல். இப்பொழுது வருகிற தாக்குதல் உள்ளே இருந்து வரக்கூடிய தாக்குதல். பிசாசானவன் வெளியிலே தாக்க முடியாவிட்டால் உள்ளேயே தாக்குதல் கொண்டு வருவான். என்ன செய்தான்? கிரேக்கரானவர்கள், இன்னும் புறஜாதிகள் ரட்சிக்கப்படவில்லை. இந்த கிரேக்கரானவர்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யூதர்கள் வெறும் இஸ்ரவேல் தேசத்தில் மட்டும் இல்லை, சரியா? ஆகவே இஸ்ரவேலில் இருந்த யூதர்கள் அரமைக் மொழி பேசினார்கள். அப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியில கூட நிறைய யூதர்கள் இருந்தார்கள். அந்த நாளிலே கிரேக்க மொழி மிக பிரசித்த மொழியாக இருந்தது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தர் அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டரை எழுப்பி அந்த தேசம் முழுவதும், தென் நோன் வேர்ல்டு, அன்றைக்கு அறியப்பட்ட உலகம் முழுவதிலும் கிரேக்க கலாச்சாரத்தையும் கிரேக்க மொழியும் பரவச் செய்தான். ஆண்டவர் தான் எழுப்பினார். ஏனென்றால் தன்னுடைய புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் எழுதுவது தேவனுடைய திட்டம். எழுதின எல்லாரும், லூக்கா தவிர எல்லாருமே யூதர்கள், தங்களுடைய தாய்மொழியில் எழுதாமல் ஏன் கிரேக்க மொழியில் எழுதினார்கள்? அதுதான் தேவனுடைய திட்டம். கிரேக்க மொழி மிகவும் ஆழமாக நிறைந்த ஒரு மொழி. அது தத்துவ மொழி, ஃபிலோசாபிக்கல் லாங்குவேஜ். அதனால தான் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் போன்ற பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் கிரேக்க தேசத்தில் எழுப்பினார்கள். அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் எழுத செய்தார். அப்போ உள்ளே இல்லாத வெளியில் இருக்கக்கூடிய யூதர்கள் கிரேக்க மொழியை பேசினார்கள். கிரேக்கரானவர்கள் யூதர்கள், எபிரேயர் என்று சொல்லும்போது இவர்கள் கிரேக்கர்கள், இவர்கள் யூதர்கள் என்று நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது, சரியா? கிரேக்கரானவர்கள் என்று சொன்னால் கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள் என்று அர்த்தம். இங்கே எல்லா இடத்துலையும் இல்லை, சரியா? இந்த இடத்துல அப்படித்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரதர் சொல்லிட்டார் கிரேக்கர் ஆனவர்னா எல்லா கிரேக்கர்ல கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, இந்த இடத்துல மட்டும். அப்போ கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகள், தங்கள் யூதர்கள் தங்கள் விதவைகள், அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு, எபிரேய விசுவாசிகளுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள். இதுதான் பிரச்சனை.
பார்த்தீங்களா? கூட்டம் பெருகிருச்சு. என்ன கூட்டம்லாம் பெருகிருச்சு? ஒரு பக்கம் அரமைக் மொழி பேசக்கூடிய எபிரேய விசுவாசிகள், இன்னொரு பக்கம் கிரேக்க மொழி பேசக்கூடிய எபிரேய விசுவாசிகள். கொஞ்சம் எண்ணிக்கை ஜாஸ்தியானவுடனே பிரச்சனை தான். இன்னைக்கு கூட நிறைய சபைகளில் இந்த மொழி பிரச்சனை இருக்கிறது. இங்கே மொழி பிரச்சனை தான். என்ன நினைக்கிறேன், இங்கே பட்சபாதம் இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் சீஷர்கள் தான் பங்கிட்டு கொடுத்தார்கள், உணவு பரிமாறப்பட்டது. உணவு பரிமாறுவதில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. உணவு நல்லது தான், உணவு பரிமாறப்பட வேண்டும். அன்றைக்கு விதவைகளுக்கு திருச்சபை உணவு கொடுத்து ஆதரித்தது. ஏனென்றால் எல்லாரும் நிலங்களையும் வீடுகளையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து பணத்தை வைத்தார்கள். அதை எடுத்து இவர்கள் ஏழைகள், விதவைகள், இவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கும்போது வருகிற பிரச்சனை பார்த்தீங்களா? மொழி பிரச்சனை. நாங்கள் கிரேக்க மொழி பேசுகிறதுனாலே எங்களுடைய விதவைகளுக்கு நன்றாய் கொடுக்கப்படவில்லை, எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கிறார்கள். பாருங்க, இப்ரேய மொழி, அரமைக் மொழி பேசக்கூடிய இப்ரேயர்களுக்கு அதிகமான உணவு, சிறந்த உணவு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை மட்டன் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ தெரியாது. பிரியமானவர்களே, அவர்கள் பரிமாறினதிலே தவறு என்று நாம் சொல்ல முடியாது. இவர்கள் முறுமுறுத்தார்கள். பிரச்சனை என்ன? மொழி. இன்றைக்கு இருக்கா இல்லையா? இருக்கிறது. மொழி பற்று இருக்கலாம், ஆனால் அதனாலே மற்ற மொழியை தாக்கக்கூடாது, மற்ற மொழியை கேவலமாய் பேசக்கூடாது. சரியா? நமக்கு தமிழ் இருக்கிறது, எல்லாமே மொழி. ஆனால் இங்கே ஆதியிலே பிரச்சனை வந்து விட்டது. இப்போ நேர பிரச்சனை அப்போஸ்தலரிடத்தில் வருகிறது. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, கூட்டம் ஏன்னா ஏற்கனவே சொன்னேன்ல 20-25 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் எத்தனை விதவைகள் இருந்திருக்கிறாங்க, பயங்கர கூட்டம். அப்போ இவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, விதவைகள் மட்டும். இப்போ 1000 விதவைகளுக்கு தினந்தோறும் உணவு கொடுக்கணும். அதிலும் சமமாக கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகளுக்கும் அரமைக் மொழி பேசக்கூடிய யூத விதவைகளுக்கு சமமாக எந்த பாரபட்சம் இல்லாமல் உணவு பரிமாறப்படுகிறதா என்று பார்க்கப்பட வேண்டும். அப்ப கூட்டத்தை வரவழைத்தார்கள். நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. விட்டால் சபை உடைந்து விடும். இவங்கெல்லாம் என்ன சொல்லிடுவாங்க? கிரேக்க மொழி பேசுகிற யூதர்கள் நாங்கள் தனியாக போயிடுறோம். இன்னைக்கெல்லாம் சபைகள் எவ்வளோ வேகமாக உடையுது பார்த்தீங்களா? அப்போஸ்தலர்கள் உடைய விடலை, உடைந்து போனது. உடைந்திருக்கும். இன்னைக்கு இருந்தால் டப்புன்னு உடைஞ்சிருது. எவ்வளோ சீக்கிரம் உடைச்சிடுறாங்க. அப்போஸ்தலர்கள் பிடிச்சாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் கவனமாக இருந்தார்கள். தேவன் தங்களை எதற்கு அழைத்திருக்கிறார்? தேவ வசனத்தை போதிப்பதற்கு. பிசாசு என்ன பண்ணுறான்? வெளி மக்களை கொண்டு வந்து தேவ வசனத்தை போதிக்காதபடி தடை செய்கிறான், அடிக்க செய்கிறான், காவலில் போட செய்கிறான், பயமுறுத்துறான். அதெல்லாம் இவங்க மேற்கொண்டுட்டாங்க. இப்போ உள்ள இருந்து பிரச்சனை எழுப்பி இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை போதிக்காதே, எங்களுடைய பிரச்சனை தீரு. இவங்கள் நன்றாய் புரிந்து கொண்டார்கள், இது எங்களுக்கு தகுதி இல்லை. தேவன் எங்களை அழைத்தது என்ன? கடைசி கட்டளை என்ன? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குவதுதான் எங்களுடைய பிரதான வேலை. சீஷர்களுக்கு உணவு கொடுப்பது வேறொருடைய வேலை. சீஷர்கள் ஆக்குவது என்ன வேலை? போய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவினால் நாம ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள முடியவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். இதுதான் கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. இதை விட்டுட்டு நாங்கள் இந்த வேலை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நம்மை கூட தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நான் கூட நினைப்பேன், எவ்வளோ பேர் ஊழியத்துக்கு வந்து சபைகளை அங்கங்கே ஸ்டார்ட் பண்ணி நடத்துகிறாங்க, நமக்கு ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணலை. ஒருவேளை என்னுடைய அழைப்பு வேறு, அவர்களுடைய அழைப்பு வேறு. அது சில நேரத்தில் என்னுடைய மனதை நெருடல் அடைய செய்கிறது. இருந்தாலும் ஆண்டவருடைய அழைப்பு வேறு. ஆனால் அப்போஸ்தலர்கள் தெளிவாக இருந்தார்கள். நாங்கள் செய்ய முடியாது, தேவ வசனத்தை போதிக்காமல் இது செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? ஆதலால் சகோதரரே, சாதாரண வேலை என்ன வேலை?
இந்த கிரேக்க மொழி பேசக்கூடிய விதவைகளுக்கு உணவு பாரபட்சம் இல்லாமல் பங்கிடப்படுகிறதா? இதுக்கு சாதாரண சகோதரர்களை ஏற்படுத்தலாமே, ஆனா பெஸ்ட் பீப்புளை ஏற்படுத்துறாங்க. தகுதியை பாருங்க, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து. இப்ப நம்ம செய்தியாளர் ஒரு மேடைக்கு போடுறாங்கன்னா அதுக்கு முன்னால் சகோதரர் ஜெபம் பண்ணுவாங்கன்னா என்ன ஜெபம் பண்ணுவாங்க? சகோதரனை பரிசுத்தாவினால் நிறைத்து ஆண்டவரே நீர் வல்லமையாய் பயன்படுத்தும். தேவ செய்தி கொடுக்கிறவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும், உண்மை, தப்பு இல்லை. ஆனால் பந்தி விசாரணை செய்கிறவர்களும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். பவுல் எபேசியர் 5:18 எல்லா விசுவாசிகளும் ஆவியினால் நிறைந்து என்று சொல்லுகிறார். இது ஏதோ பிரசங்கம் பண்றவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இவர்கள் மட்டும்தான் ஆவியினால் நிறைய வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. பெந்தகோஸ்தேக்காரர்களுக்கு நம்ம அதை தாரை வார்த்தை கொடுக்க கூடாது. அவங்க ஆவியில் நிறைஞ்சோன்னா நாங்கள் அபிஷேகத்தில் நிறையிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஏதோ ஒரு விசேஷமான அனுபவங்களை பெறுறோம். இல்லை இல்லை, பந்தி விசாரணை செய்கிறவங்க பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்போ அங்கே போய் இவங்க டான்ஸ் ஆட முடியும், கரபரனா கத்த முடியும். நான் உங்களுக்கு முன்னலே சொன்னேன், பரிசுத்தாவினால் நிறைந்து என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மட்டும் எத்தனை பேர் இருக்கிறது சொல்லியிருக்கேனா? அங்கெல்லாம் இவர்கள் தாறுமாறாய் நடக்கவில்லை. சரியா? இங்கேயும் பாருங்க, இந்த பந்தி விசாரணை செய்யணும். அதற்கு 7 பேர் விசாரணை செய்யறதுக்கு 7 பேர்னா எத்தனை பேர் பந்தி சாப்பிடுவாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் சிறந்த நபர்கள், பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற, வெளியில நல்ல சாட்சி. 3 தகுதிகள் சாதாரண வேலைக்கு. இவங்க ஒன்றும் போய் எந்த ஒரு பெரிய வேலையும் செய்ய போகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை போதிக்க போகிறதில்லை, புத்தி சொல்ல போகிறதில்லை, ஊழியம் செய்ய போகிறதில்லை, வெளிப்பிரசங்க ஊழியம் செய்ய போகிறதில்லை, எதுவும் கிடையாது. இவர்கள் பந்தி விசாரணை சரியாய் நடக்கிறதா, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு இவ்வளோ தகுதியா? கர்த்தருடைய பணி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி கம்பெனிகளில் ஒரு ஆளை வேலை சேர்ப்பதற்கு என்னெல்லாம் தகுதியை பார்க்கிறார்கள் பாருங்கள். அவங்க லாபம் சம்பாதிப்பதற்கு என்னெல்லாம் தகுதி, எத்தனை இன்டர்வியூ, எத்தனை குரூப் டிஸ்கஷன், என்னெல்லாம் வைக்கிறாங்க. வச்சுட்டு கடைசியில் அவன் சுருட்டிட்டு ஓடிடுறான். ஏன்னா அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, திறமைகள் இருக்குது. ஆனால் நல்லவனான்னு பார்க்குறதில்ல. பார்க்குறாங்களா? அவன் என்ன பண்ணுறான், எப்படி சுருட்டுறதுன்னு பார்த்து கம்பெனியை திவாலாக்கிட்டு ஓடி போயிடுறான். ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி முடியாது. நற்சாட்சி பெற்றவர்கள், புறம்பே இருக்கிறவர்களாலே நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். அதனால தான் பவுல் ஊழியத்திற்கு போகும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் சகோதரர் எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற தீமோத்தேயுவை கூட்டிக் கொண்டு போகிறார். இன்னைக்கு ஒருவருக்கு நற்சாட்சி இருக்கிறதோ இல்லையோ, அவர் ஊழியராக பிரதிஷ்டை செய்யப்படுகிறார், ஊழியம் அவர் கையிலே கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்கள், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்படிலாம் சோதிக்கிறதே இல்லை. வாங்க, சீஷர்கள் தெளிவாக இருந்தாங்க. இன்னைக்கு யார் யாரோ ஏதோ எங்கெங்கயோ என்னென்னோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? வாழ்க்கை தான் முக்கியம், வேலை அடுத்தது தான். பரிசுத்தாவினால் நிறைந்து நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த ஊழியம்தான் இடைவிடாமல் நடத்தப்பட வேண்டும். மற்ற விஷயம்லாம் அடுத்ததுதான். ஜபம் பார்த்தீங்களா? ஜபமும் தேவ வசனம் போதிக்கிற ஊழியம். எப்பவுமே ஜபமும் தேவனுடைய வசனமும் 2 தண்டவாளம் போன்றது, 2 கண்களை போன்றது. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. கேளாதபடி பார்த்தீங்களா? அங்கே வேத வசனமும் ஜபமும். வேத வசனத்தை கேளாதபடி ஒருவன் தன் செவியை விலக்கினால் அவன் ஜபத்துக்கும் கர்த்தர் செவியை விலக்கி விடுவார்.
அப்போ ஜெபமும் தேவனுடைய வசனமும் எப்பயுமே ஒன்றாய் போக வேண்டும். யோவான் 15:7 எவ்வளோ இடத்துல இருக்கு. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 15:7 யோவான், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ செய்யப்படும். எது கேட்டாலும் தரேன்ட்டார். சரியா? அப்ப ஜபத்திற்கு பதில் வேண்டும் என்றால் அங்கே தேவனுடைய வசனம் வேண்டும். அதனால்தான் விசுவாசிகள் தேவனுடைய சமூகத்தில் காலையில் போகும்போது தேவன் பேசுவதை கேட்க வேண்டும். அதுதான் வேத வாஸ்து. நாம் பேசுவதை தேவன் கேட்க வேண்டும். அதுதான் ஜபம். இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வசனத்தை போதித்தார்கள், ஆனால் ஜப வீரர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே வேத வசனத்துக்கு போதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஜபம் இல்லை. ஜபம் இல்லாவிட்டால் வசனம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், வல்லமையாக இருக்காது. வல்லமை அவசியம். வல்லமையாய் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட வேண்டும். பவுல் கர்த்தருடைய வார்த்தை அறிவித்தார். நிருபங்களை பாருங்கள், அந்த சபையாருக்காக அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறார். போகாத பட்டணத்து விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். அது எங்கிருந்து ஜெபிக்கிறார்? சிறையிலிருந்து ஜெபிக்கிறார். 2 கையில் சங்கிலி போட்டாங்க. சரியா? எப்பயுமே அப்படிதான் இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 பார்த்தீங்கன்னா வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார், ஜெபிக்கிறார். அன்றைக்கு பிலிப்பு பட்டணத்து சிறையிலே கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டது, வாய் ஃப்ரீயா இருக்கு. தேவனை துதித்து பாடினார்கள், ஜபம் பண்ணினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். கைகளும் கால்களில் ஆணி அரைக்கப்பட்டது, தலையில முள்முடி சூட்டப்பட்டது. ஃப்ரீயா இருக்க ஒரே பாட்டு வாய் மட்டும்தான். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஜபிக்கிறது ஆண்டவரை நிறுத்த முடிந்ததா? 7ஆம் அதிகாரம் கடைசியில் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறான். மக்கள் கல்லெறிகிறார்கள், பற்களை கடித்து அவன் மேல் பாய்ந்து அவனை கொல்லுகிறார்கள். முழங்கால் படிட்டு தேவனை பார்த்து, ஆண்டவரை இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாத ஜெபித்து கொண்டிருக்கையில் நித்திரை அடைந்தான். சாகும் வரை ஜெபித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் ஜப வீரர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா வேத வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. சரியா? இந்த நாட்களில் ரொம்ப எனக்கு தெரியும் பிரதர், எவ்வளோ இடத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாத வசனமா? அப்படி அசட்டையா இன்றைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறதுனால வல்லமை இல்லாமல் போகிறது. தேவன் ஜபம் எதை காண்பிக்கிறது? ஆண்டவரே, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய ஞானத்தை அல்ல, என்னுடைய பலத்தை அல்ல, உம்மை சார்ந்திருக்கிறேன், நீர் கிரியை செய்ய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் பூமியிலே இரவெல்லாம் மலையில ஏறி ஜெபித்தார். காலையில் இறங்கி வருவார், தேவாலயத்துக்கு ஜனங்கள் வருவார்கள், போதிப்பார்கள். அப்புறம் வனாந்திரமான இடங்களில் போய் ஜெபிப்பார். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொண்டார்கள். அதனால தான் ஆண்டவரை பார்த்தார்கள் சீஷர்கள் பூமியில. எப்போ பார்த்தாலும் இவர் நம்முடைய இருக்கிறது இல்லை, வனாந்திரமான இடங்களில் போய் ஜபிக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு ஜபிக்க போகிறார், இரவெல்லாம் ஜபிக்கிறார், பகல்ல வந்து ஊழியம் செய்கிறார். ஆண்டவரை எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தார். ஆண்டவர் பிரசங்கம் பண்ண இவர்களுக்கு ஒருபோதும் கற்றுத்தரவில்லை, ஆனால் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னா அதே வார்த்தைகளே அல்ல, அந்த விதமாக, அந்த என்ன பேட்டர்ன் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும். கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அது ஒன்று தான் உலக பிரகாரமானது. மற்ற எல்லாமே தேவனுக்கு அடுத்தது ஆவிக்குரிய தேவை. சரியா? நம்ம அப்படி தான் ஜெபிக்க வேண்டும். பவுலுடைய ஜெபம் அப்படி தான் இருந்தது. சிறையில் பாருங்க, அவர் பிலிப்பி பட்டணத்திற்காக ஜெபிக்கிறார், கொலோசியருக்கு ஜெபிக்கிறார். கொலோசிய பட்டணத்திற்கு பவுல் போனதில்லை, கொலோசியர் பார்த்ததில்லை. கொலோசிய பட்டணத்து திருச்சபையை சாதாரண எளிமையான எப்பாப்ரா என்ற ஒரு ஊழியன் ஆரம்பித்தார். பவுல் கேள்விப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறார்.
எபேசியர்ல 2 முறை ஜெபிக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறார், 3ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறார். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு பலமான ஜெபம் ஊழியத்துக்கு பின்னாலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஊழியம் வல்லமையா நடக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் நடக்கிறது, ஒரு வல்லமையும் இல்லை. காரணம் என்னன்னா, செய்து பழகிவிட்டது, பழக்கமாயிருச்சு. மக்கள் அசட்டையாக ஆக முடியும். என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் இருக்கும், ஐயோ ஜனங்களுக்கு ஒழுங்காக பிரசங்கம் பண்ண முடியுமா. அப்போ ரொம்ப ஜெபம் பண்ணுறது. கொஞ்சம் பழகணும் உடனே, எனக்கு என்னங்க எல்லாம் தெரியும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு, ஒன்றும் இல்லை 10 பிரசங்கம் கூட பண்ணலாம் அப்படி என்ற ஒரு அசட்டு துணிச்சல் வரும்போது நாம் ஜபிக்கிறது இல்லை. அதனால்தான் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அநேகர் திக்குவாயும் மந்தனாவுடையவர்களும் இலக்கண பிழை இழைத்தவர்களுமாய் இருந்தார்கள். பலவீன பாண்டங்களாக ஆண்டவர் வைத்தார். ஏனென்றால் அப்பதான் அவர்கள் தேவனை சார்ந்து மேடைக்கு போவார்கள். கொஞ்சம் எனக்கு திறமை இருக்குன்னா பிரச்சனை, எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் என்னாச்சு, ஆரம்பத்திலிருந்து அந்த தேவனை சார்ந்து கொள்ளுதல் குறைந்து விடுகிறதோ, ஜபம் குறைகிறதோ என்ற பயம் இருக்கிறது. அது வரக்கூடாது. ஊழியர்கள் முழங்காலில் நிற்க வேண்டும். ஊழியர்கள் மட்டுமல்ல, நாம் அனைவருமே. ஒரு தேவனுடைய ஊழியர் இருந்தார், கேள்விப்பட்டது. அவருக்கு ஒரு படுக்கை போட்டு நல்ல நல்ல வெள்ளை விரிப்பெல்லாம் வைத்து அவரை படுக்க வைத்திருந்தார்கள். ஊழிய சிறப்பு கூட்ட நாட்களில் காலையில் வந்து பார்த்தால் படுக்கை கலையவே இல்லை. ஏன்னா அதில் ஏறி படுத்தாதானே அவர். மறுநாள் வந்து பார்த்திருக்கிறார்கள், படுக்கை கலையவே இல்லை, முழங்காலிலே நின்றிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகம் எங்கும் 10,000 சபைகளை நிறுவி இருக்கிறார். கர்த்தருடைய முடி சூட்டுதலுக்காக காத்திருக்கிறார். இதெல்லாம் தெரிகிறது. ஆனால் நடைமுறைப்படுத்துவது எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது அல்லவா? ஆண்டவர் அதான் சொன்னார், ஆவி பலவீனமானது, சரீரம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இந்த சரீரம் பலவீனமானது. ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்னாலே கடைசியாக என்ன செய்தார்? கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவர். சீஷர்களை விழித்திருந்து ஜபிக்க சொன்னார். அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். தேவனை சார்ந்து இருக்க வேண்டிய அவர்கள் சுயத்தை சார்ந்து விட்டார்கள். உலக மக்கள் சுயத்தை சாரலாம், ஏன்னா அவங்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. அவங்க நம்புறது அவங்களுக்கு தேவன் இல்லைன்னு தெரியும், அதனால அதை அவர்கள் சார முடியாது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல, ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நாம் ஜீவனுள்ள தேவனை சார்ந்து தான் எதையும் செய்ய முடியும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அதனால தான் நிறைய இடங்களிலே நிறைய ஊழியங்கள் நடக்கிறது, பெரிய பலன் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, நம் ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். பிரசங்கம் செய்வதற்கு முன்னாலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தேவனோடு அதிக நேரம் செலவழித்தால் பிரியமானவர்களை தேவன் கிரியை செய்வார். ஆத்துமாக்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுப்பார். அப்படித்தான் தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே செய்திருக்கிறார்கள். அதனால்தான் தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. டக்குன்னு ஒன்னாயிட்டாங்க. பிசாசு தோல்வி அடைந்தான். சபையில சலசலப்பு ஏற்பட்டது உண்மை, உடையக்கூடிய அபாயம் ஏற்பட்டது உண்மை, மொழியின் அடிப்படையில். ஆனால் சீஷர்கள் சொல்லிட்டாங்க, இதுக்கென்று சிலரை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள், கூட்டிட்டு வாங்க, நாங்கள் அவர்களை ஏற்படுத்துவோம். அப்போ யாரெல்லாம் கூப்பிட்டு வராங்க? அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். ஸ்தேவான் ஃபஸ்ட்டு வர்றார் பார்த்தீங்களா? இந்த ஸ்தேவானை ஆண்டவர் ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாருன்னா,
பிறகு பவுல் வர வேண்டும். சேவான் வந்த பிறகு தான் பவுல் வர்றாரு. ஏன்னா சேவானுடைய சாட்சி பவுல் கேட்டார். பவுல் தான் இவருடைய மரணத்துக்கு காரணம் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அப்ப அவனுடைய சாட்சி வல்லமையாய் பவுலை தொற்றிருக்கிறது. சேவான் வருகிறார். சரியா? அவர்கள் சேவான், பிலிப்பு தான் 8ஆம் அதிகாரத்திலே சமாரியாவிலே இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகனாக இருந்தான். சமாரியாவுக்கு முதல் சுவிசேஷம் இந்த பிலிப்பினால தான் போனது. இப்போ இவர்களெல்லாம் 7 பேர் ஏற்படுத்தப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க. ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கனோரை, தீமோன், பர்மனா, யூத மார்க்கத்தை அமைந்தவனான். அதாவது புறஜாதி அவன் யூத மார்க்கத்தை தழுவினான். அதனால்தான் யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு, இப்போ இவர்களை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலருக்கு முன்னால் நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கை வைத்தார்கள். சரி, இப்போ இதில் 2 பேர் இவர்கள் அழைத்த அழைப்பை காட்டிலும் அதிகமான ஊழியம் கொடுக்கப்பட்டது. இந்த சேவான் வெறும் பந்தி விசாரணை செய்கிறவனாக மட்டும் இருக்கவில்லை. பார்த்தீங்களா? இந்த 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் முடியும் வரை ஸ்தேவான் தான் ஊழியம் தான் இருக்கிறது. அவனை எதற்காக தெரிந்து கொண்டார்கள்? பந்தி விசாரணை செய்ய. ஆனால் கர்த்தர் அதில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் என்ன பண்ணாரு? நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார், அநேகத்தின் பேரிலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை நாம் செய்கிறோம் என்றை பார்க்கிறவர் அல்ல, எவ்வளவு உண்மையாக செய்கிறோம். கர்த்தர் அதை தான் பார்ப்பார். அப்ப நம்முடைய ஊழியம் பெருக வேண்டும். கர்த்தர் நம்மை நம்பி ஊழியத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்கலன்னா பிரச்சனை. கர்த்தர் கொடுக்க வேண்டும், நாமே செயல்படுவது அல்ல. கர்த்தர் தான் இவனுடைய கையிலே கொடுத்தார். நம்ம 8ஆம் வசனத்தை படிக்கலாம். ஸ்தேவான் பந்தி விசாரணை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவனாய் நற்சாட்சி பெற்றவன். இவனுடைய எதிரிகள் மத்தியிலும் இவனுக்கு நல்ல சாட்சி தான். இவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருக்க கண்டார்கள். ஏதோ வித்தியாசம் இருக்குப்பா இந்த பையன் வாலிபன். ஸ்தேவான் என்றால் என்ன தெரியுமா? கிரீடம். என்ன கிரீடம்? வெற்றி பெற்றவர்களுடைய கிரீடம். 2 கிரீடங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒன்று டயடம்னா ராஜாக்கள் அணியக்கூடிய கிரீடம். ஸ்டெஃபனோஸ், அதில் தான் ஸ்டீஃபன் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வெற்றி வீரர்கள் சூட்டக்கூடிய கிரீடம். இவன் வெற்றி பெற்றான். 7ஆம் அதிகாரத்து முடிவிலே ஆண்டவர் எழுந்து நின்று இவனை வரவேற்றார். பேருக்கேற்றபடியே வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தான். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். இவனுடைய வாழ்க்கை மிக குறுகியது. யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை பாருங்கள். கொஞ்ச காலம் அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். கொஞ்ச காலம் அவனுடைய வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். பிரியமானவர்களே, நம்ம 100 வயசு இல்லை 100 வருஷம் விசுவாசிய வாழ்ந்தும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லாவிட்டால் என்ன பயன்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சரியா? கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும். சேவான் உண்மையாக செய்திருக்கிறான். இப்போ இதில் வேடிக்கை இன்னொன்னையும் பார்க்கணும். என்னன்னா, இந்த பெயரெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா இவங்க யார் தெரியுமா? இவர்கள் கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள். பிரச்சனை எங்க வந்துச்சு? கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகளுக்கு நன்றாய் போதனை உணவு பரிமாறப்படவில்லை. அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கமிட்டியை ஏற்படுத்துங்க. இந்த கமிட்டியில் எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள் 3 பேர், கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள் 3 பேர், 6 பேர் ஆச்சு. இன்னும் ஒருத்தரை நீங்களே செலக்ட் பண்ணிங்க, 7 பேர் ஏற்படுத்தியிருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஐயா, நீங்கள் தானே பிரச்சனை கொண்டு வரீங்க, உங்கள் விதவைகள் நன்றாய் உணவு விசாரணைக்கு பராமரிக்கப்படவில்லை, அப்போ நீங்களே உங்களை ஏற்படுத்திங்க. இவங்க 7 பேரும் கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள். அப்போஸ்தலர்கள் எவ்வளோ தாராள மனசு பார்த்தீங்களா?
இவங்க அவங்கள தான் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அங்கே பார்ஷியாலிட்டி இல்லை. ஓ என்னையா அது, எபிரேய மொழி பேசக்கூடிய ஒரு யூதனும் காணோம். அப்போஸ்தலர் கேட்கல. அப்போஸ்தலர்களை பொறுத்தவரை பட்சபாதம் இல்லை. ஆனால் இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் கிரேக்க மொழி பேசுகிறோம், எபிரேய மொழி பேசாததுனால எங்களை நீங்கள் இரண்டாம் தரம் யூதர்களாய் கருதுகிறீர்கள் அப்படின்னு இவங்க தான் பிரச்சனையை கொண்டு வந்து. ஓஹோ, பிரச்சனை நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் அதுக்கு கமிட்டிக்கு அப்படின்னு இவங்க ஏற்படுத்திட்டாங்க. அப்போஸ்தலர்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை எதுக்கு வச்சாங்கன்னா, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், we are with you, ஐக்கியத்தின் அடையாளம். இவங்க மேலே கை வச்சனா ஆவியானவர் வரல. இவங்க ஏற்கனவே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள். சரியா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள். அப்போஸ்தலர்கள் கை வைத்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் எதற்கு கை வைத்தார்கள் என்றால், நாங்களும் உங்களோடு இருக்கிறோம். கை கொடுத்தார்கள், கை வைத்தார்கள். உங்களோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. வச்சு அனுப்பினவுடனே தேவ வசனம் விருத்தி அடைந்தது. பார்த்தீங்களா, அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை விட்டு பந்தி விசாரணை செய்ய போயிருந்தால் தேவ வசனம் விருத்தி அடைந்திருக்காது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஏற்கனவே 20-25 பேர் இருக்காங்க, இன்னும் பெருகிற்று, எண்ணிக்கை பெருகுகிறது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறார்கள், வேத வசனத்தை போதிக்கிறார்கள். இங்கே சபையில் பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை தீர்க்க 7 தேவ பக்தியுள்ள மனிதர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். இனிமேல் பிரச்சனையே வராது. வெளியில் இருக்கிற பிரச்சனைக்கு இவர்கள் பயப்படவில்லை, உள்ளே இருக்கிற பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. கவனமாக இருக்க வேண்டும். சரியா, சரி. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்கள் தான் இவங்களை கூப்பிட்டு, பிரதான ஆசாரியெல்லாம் நீங்கள் அவருடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று இவர்களை பயமுறுத்தினார்கள். இப்போ என்னாச்சு, இவர்களுடைய ஜபம் அதிகரிக்க இவர்களுடைய ஊழியம் அதிகரிக்க ஆசாரியர்களும் மனம் திரும்பினார்கள். பிரியமானவர்களே, ஜபத்திற்கு வல்லமை இருக்கிறது. நம்ம தாங்க ஜபம் பண்றதில்ல. போதுமான அளவு தேவனுடைய வல்லமையை நாம் ருசி பார்ப்பதில்லை. கர்த்தர் இன்னைக்கு பூமியில் அவருடைய கண் உலாவிட்டே இருக்கு. எதுக்கு திரும்ப உலாவுது? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16:9 படிக்கிறீங்களா? நல்ல ரொம்ப முக்கியமான வசனம் அது. 2 நாளாகமம் 16:9 படிங்க பிரதர். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord run to and fro to show himself strong on behalf of those whose heart is perfect towards him. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாராவது என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பாங்களா? கர்த்தர் வெளி செயல்களை பார்க்கிறவர்கள, உத்தம இருதயம். இது இந்த ஆசா ராஜாவுக்கு கடிந்து கொண்டு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இது நீ 10 லட்சம் பேருக்கு உனக்கு படையெடுத்து வந்தார்கள் எத்தியோப்பியர். அப்போ உன்னுடைய இருதயம் என்னை பற்றி உத்தமமாய் இருந்தது ஆசா. நீ என்னை சார்ந்து கொண்டாய், உன்னுடைய இருதயம் என்னை பற்றி உத்தமமாய் இருந்தது. 10 லட்சம் பேரை கர்த்தர் முறியடித்தார். கர்த்தருடைய வல்லமை விளங்கினது. சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் பேரை யாராவது முறியடிக்க முடியுமா? இன்றைக்கு எங்கேயுமே எந்த நாட்டிலையும் இவ்வளோ பெரிய படை கிடையாது. அன்றைக்கு அவ்வளோ பெரிய படை யூதா ராஜாவை ஆசாவை தாக்க வந்தார்கள். கர்த்தர் தலையிடாவிட்டால் அன்றைக்கு யூதா நசுக்கி போயிருக்கும். கர்த்தர் முறியடித்தார். காரணம் என்ன? கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆசாவினுடைய இருதயம் கர்த்தரை பற்றி உத்தமமாக இருந்தது. கொஞ்ச நாள் ஆனது. அதே ஆசா உன்னுடைய இருதயம் கர்த்தரை பற்றி உத்தமமாக இருக்கவில்லை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரம்பத்தில் நம்ம கர்த்தரை பற்றி ரொம்ப உத்தமமாக இருப்போம். நாள் செல்ல செல்ல குளிர்ந்து போகிறது இருதயம். அப்படிதான் இந்த ஆசா ராஜாவுக்கு குளிர்ந்து விட்டது. பாஷா என்ற ஒரு சின்ன ராஜா வந்தான். அவன் 10 லட்சம் பேர் கொண்ட படை வந்தபோது கர்த்தரை நம்பினான். கர்த்தர் வெற்றி கொடுத்தார்.
இப்ப சின்ன ராஜா வந்தான். இதுக்கு என்ன செய்திருக்கணும்? கர்த்தரை நம்பி இருக்கணும். இவன் என்ன செய்தான்? சீரியருக்கு உதவியை நாடினான். கர்த்தர் பார்த்தார், அவனுடைய இருதயத்தை பார்த்தார், உத்தமமாயிருக்கவில்லை. ஒரு தீர்க்கதரிசியை பிடித்து போய் ஆசாவை கடிந்து கொள். அப்ப சொல்லப்பட்ட வார்த்தை தான், ஏராளமாய் உனக்கு வந்த இந்த எத்தியோப்பியருக்கு விரோதமாய் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் உனக்கு கர்த்தர் வெற்றி கொடுத்தார். ஒரு சின்ன படைக்கு நீ என்னை நம்பாம போயிட்டல, உன்னுடைய இருதயம் என்னை பற்றி உத்தமமாக இருக்கவில்லை. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது, இன்னும் உலாவுது. ஆசா, நீ மனம் திரும்பு, இது முதல் உனக்கு யுத்தங்கள் நேரிடும். அப்பயாவது என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ ஆண்டவரே, நான் செய்தது பாவம்னு சொல்லியிருந்தா கர்த்தர் யுத்தங்களை நிறுத்தியிருப்பார். இவன் என்ன பண்ண? சிலரை கொடூரமாய் நடத்த ஆரம்பித்தான். கர்த்தர் வியாதி காலில் கொடுத்தார். எது கொடுத்தார் தெரியுமா? அப்பயாவது இவன் தன்னை பற்றி உத்தமமாய் திரும்புவான், அவனுடைய இருதயம் தன் பக்கம் திரும்பும். கர்த்தருக்கு தேவை இருதயங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சபைக்கு போய் ஆஜர் போட்டுட்டா போதும், பிரசன்ட் ஐயா, ஐயா உள்ளேன்னு ஐயா, இருதயம் எங்கேயோ இருக்கு, என்ன பிரயோஜனம்? அதல்ல, கர்த்தருக்கு இருதயம் முக்கியம். சரியா? அப்ப அவனுடைய காலில் வியாதி கொடுத்தார். வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பரிகாரிகளையே தேடினான். டாக்டரை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். கர்த்தர் இப்படியாவது பண்ணாரு. கடைசியில் என்ன பண்ணார்? கர்த்தர் அவனை சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். நாற்றம், செத்து போனா மிகுதியாய் கந்த வர்க்கங்களுக்கு கொளுத்துனாங்களாம். ஏன்? செத்த பிறகு அவனுக்கு அந்த காலில் சீழ், நாற்றம், துர்நாற்றம். பார்த்தீங்களா? அப்ப இன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. எதுக்கு? யாராவது என்னை பற்றி உத்தமமா இருப்பாங்களா? ஏன் வல்லமை விளங்காதா? ஏன் வல்லமை ஏன் மக்கள் பயன்படுத்துவதில்லை? கர்த்தரை நம்ம பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்துகிறது இல்லை? நாம் ஜெபிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை எடுத்து உயிரை எழும்பார். கர்த்தரை காத்திருக்கணும். சும்மா போய் ஏதோ ஜெபம் பண்ணிட்டு போறது இல்லை, காத்திருக்க வேண்டும் பல மணி நேரம். ஒரு தேவனுடைய ஊழியர் ஆந்திராவிலே அந்த காலத்தில் நம்முடைய சபையை சேர்ந்தவர், அவங்க அப்பா காக்கிநாடா பக்கத்தில் ஒரு ஊர்லே நம்முடைய பிரதரின் சபை அதனுடைய மூப்பர், அவருடைய மகனாக ஒருவர் பிறந்தார். அவர் சின்னதில் பிரசங்கியாரெல்லாம் கேலி செய்வார். ஆனால் எப்படியோ ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு கல்லூரிக்கு போய் ஹாஸ்டலில் படித்தார். அப்போல்லாம் காலேஜ் ரொம்ப, அவர் பிறந்த 1897 போதுமா? சரி, அப்போல்லாம் காலேஜெலாம் ரொம்ப ரேர், ஏதோ ஒரு ஊரில் தான் இருக்கும். அப்போ இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறார். அவங்க ஊரில் காலேஜ் கிடையாது. அப்போ பாடம் எவ்வளோ இருக்கும். ஆனாலும் இரவிலே அவர் காட்டுக்குள்ளே போவாராம் ஜெபிப்பதற்கு. போகும்போது இவர் ஏற்கனவே கருப்பாக இருப்பார். புஸ்தகத்தை பற்றி தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் பிறக்கிறது முன்னாலே அவர் இறந்துட்டார். சரியா? ரைட். புஸ்தகத்தில் படித்தது தான். அவர் ஏற்கனவே ரொம்ப கருப்பாக இருப்பார். ஒரு நாள் நைட்டு அந்த காட்டுக்கு போகிறதுக்கு அந்த ஹாஸ்டல்லேருந்து தனியாக போகிறார். இன்றைக்கு இருக்க மாதிரி அன்றைக்கு விளக்கெல்லாம் கிடையாது, முன்னேற்றமான காலம் அல்ல. இருட்டில் அப்படியே போயிட்டே இருக்கார். காட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுறதுக்கு, நைட்லாம் ஜெபம் பண்ண வரான். அப்போ யாரோ பணத்தை தூக்கிட்டு சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு வர்றாங்க. என்னடா சுடுகாட்டில் இருட்டாக ஒரு உருவம் வருதுன்னு அவங்க பயந்துட்டு பாடியை போட்டு ஓடி போயிட்டாங்க, பேய் வருது போல அப்படின்ட்டு. அந்த மாதிரி மக்களே பயந்து போன அந்த கார் இருள், அதில் அவர் சுடுகாட்டின் வழியாக அவர் தினந்தோறும் காட்டுக்கு போவார். காட்டில் வழியில் போகும்போது மழை பெய்யுமா, இவர் முழங்கால் படிட்டு மரத்தடியில் ஜெபம் பண்ணு வரான். நிறைய வயல்லாம் தாண்டி போகும்போது பாம்புகள் அவரை தாண்டி போகும், நரிகள் ஊளையிடும். ஒரு நாள் கூட நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி இரவெல்லாம் ஜெபம்.
டெய்லி. இவ்வளோ பெரிய ஜப வீரன் தான் அநேக சபைகளை ஸ்தாபித்து அநேகருக்கு ஆவிக்குரிய தகப்பனாக விளங்கினார். எனக்கு எப்பயாவது ஆவிக்குரிய குளிர்ச்சி வந்தால் அவருடைய சாட்சி அடங்கிய ஒரு சின்ன புஸ்தகம் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, நான் டக்குன்னு எடுத்து படிப்பேன். எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அனலை நான் ஏற்படுத்துவேன். எப்படியெல்லாம் மக்கள் இருந்திருக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி குளிர்ந்து போயிருக்கிறோம்? ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசி கீழ்ப்படிந்தார்கள். காரணம் என்ன? சீஷர்கள் ஜபம் பண்ணுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவங்க பந்தி விசாரிக்க போகல, சாதாரண வேலைக்கு இறங்கி போகல. இறங்கி போனா இது நடக்காது, எது நடக்காது? சீஷர்கள் தொகை பெருகாது. பிசாசு அதைத்தான் விரும்புகிறான். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடாதபடிக்கு பிசாசு தடுத்துனான்னா அவன் வெற்றி பெற்றான்னு அர்த்தம். பிரியமானவர்களே, அதிக கவனம் அவசியம். அப்ப பாருங்க 8ஆம் வசனத்துல, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். ஏற்கனவே விசுவாசத்தை நிறைந்தவன் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். திரும்பமாக விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். வல்லமையும் வந்துருச்சு, தேவ வல்லமை. ஏன்னா இவன் முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருக்கின்றார்கள். காரணம் என்ன? மோசேனுடைய முகம் எப்படி இருந்துச்சு? சீனாய் பர்வதத்தில் இருந்தபோது இறங்கின உடனே அவன் முகம் பிரகாசித்தது, மக்கள் பார்த்தார்கள், முட்காடு போட்டான். இன்னைக்கு நம்ம முகம்லாம் பிரகாசிக்கிறதா? ஏன் பிரகாசிக்கல? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கல. போதுமான அளவு நம்ம ஜபிக்கிறோம், ஜபிக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் போதாது, போதாது. என்னை சேர்த்து நான் சொல்றேன், ரொம்ப வருத்தப்படுறேன். பிரியமானவர்களை, நிறைய நேரங்களை நான் வீணடிக்கிறேன், பண்ணக்கூடாது. அதை தான் பிசாசு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கான். நம்மளை டைமை வேஸ்ட் பண்ணுறதில், பல்வேறு வேலைகளில் நாம் ஈடுபட்டு அவனுடைய ராஜ்யத்துக்கு தாக்குதலை, அபாயத்தை ஏற்படுத்தாதபடி பிசாசு பார்த்து கொள்ளுகிறான். ஆனால் இவர்களுக்கெல்லாம் வல்லமை எங்கிருந்து வந்துச்சு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, ஆண்டவர் அதான் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. பலன் இல்லாத கிறிஸ்தவர்கள், பலன் இல்லாத ஊழியர்கள், பலன் இல்லாத பிரசங்கிமார்கள் பெருகி இருக்கிறார்கள். பெருகி இருக்கிறோம், இருக்கிறாங்க. நீ அடுத்தவங்களை சொல்லுவானே, என்ன நான் சொல்லிக்கிறேன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய வல்லமை விளங்கவில்லையே. ஒரு காலத்தில் நக்சலைட்டுங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் ஆத்மாக்களை ரட்சிக்கிற விதத்தை நீங்கள் சாட்சியாக கேட்டீங்கன்னா நம்ம அதிர்ந்து போவோம். ஒரு கோயிலில், இந்து கோயிலில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மந்திரம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ரிக்வேதத்தை எடுத்து படிப்பாங்க. படித்து அதில் சில மந்திரங்களை எடுத்து தான் அவங்க அந்த பூஜை செய்யும்போது செய்வாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அந்த பூஜாசாரி குடும்பத்தில், அப்பா இது என்ன அர்த்தம்? கன்னி வயிற்றில் பிறப்புற பிரஜாபதி உலகத்தின் ரட்சகராக வருவரேன்னு அப்படின்னு இருக்கு. அதில் இது என்ன பார்த்தேன், இது யாரு? சும்மாறா, ஏதோ எழுதியிருக்கு, நீ போய் அதை மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுறதை விட்டுட்டு இதெல்லாம் அர்த்தங்க தாத்தாட்ட கேட்டிருக்கார். தாத்தாக்குன்னு தெரில. இவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், இது யார்? அப்போ ஒரு நாள் அந்த ஆந்திரா கிராமத்தில் எங்கேயோ தூரத்தில் பாட்டு சத்தம் கேட்குது. கன்னி வயிற்றில் பிறந்தவரே உலக பிரஜாபதியே அப்படின்னு பாட்டு தெலுங்குல பாடியிருக்கு. ஓஹோ, இவரை தானே தேடினேன், இவர் யாரு? அந்த பாட்டு சத்தம் கேட்டு போயிருக்காரு. போனால் ஒரு கூட்டம் நடக்குதுங்க. போய் கூட்டத்தில் போய் உட்காந்து, கூட்டம் முடிஞ்ச உடனே, ஐயா இவரை தான் நான் தேடுறேன், இவர் யார்? நீங்கள் பாட்டு பாடினீங்கல்ல, செய்தி கொடுத்தீங்கல்ல, இவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ரட்சிக்கப்பட்டார். கையில் வேதாமத்தை கொடுத்தாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். யாருக்கு தெரியாமல் கோயில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்து பைபிள் படிப்பார். அதிக நாட்கள் விசுவாசத்தை இவர் மறைத்து வைக்க முடியவில்லை. ஒரு நாளில் இவருடைய விசுவாசம் வெளியில் வந்தது. இவரை அடித்து கொல்லலாம் முற்பட்டார்கள். ஏன்னா பூஜாசாரியாக இருந்து இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் கொல்ல முற்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையினாலே பிற்காலத்திலே வல்லமையான ஊழியராக விளங்கினார் என்று இதை போன்ற ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது.
ஆனால் இன்றைக்கு ஏன் இப்படிலாம் நடக்கிறதில்லை? இது மனிதனால் ஆகாது. கர்த்தர் கிரியை செய்தால் மட்டுமே நடக்கும். கர்த்தர் ஏன் கிரியை செய்கிறதில்லை? அப்படிதான் ஒரு ஊரில் ஒரு தேவனுடைய ஊழியர் எங்கே போய் சுவிசேஷம் அறிவித்தாலும் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்களாம். அவர் அந்த சிறப்பு ஏதோ ஒரு ஊரில் அறிவித்து கொண்டிருக்கிறார், ஒருத்தர் ரட்சிக்கப்படலை. அவருக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவரை ஏன் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலை? என்கிட்ட என்ன பாவம் இருக்கு? அப்போ ஒரு முறை அந்த சிறப்பு கூட்ட நாட்களில் சாலையில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். பார்த்தா பெரிய பேனர் ஒன்று வச்சுருக்காங்க, இவர் ஃபோட்டோலாம் போட்டு பெரிய பேனர். அவர் சொன்னாராம், இதை இறக்குங்கன்றார். இதுதான் காரணம், இறக்குங்க, பேனர் இருக்கக்கூடாது, எடுத்துருங்கன்றார். தேவனுடைய வல்லமை வந்தது. அன்றைக்கு இரவில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் ஏன் நம்முடைய ஊழியத்தில் கிரியை செய்யவில்லை என்று நாம் என்றைக்குமே யோசிக்கிறது இல்லை. அதை பற்றி நம்ம ரொம்ப சீரியஸாக நினைக்கிறது இல்லை. என்னை சேர்த்தா நான் சொல்றேன், என்ன ப்ராப்ளம்? கர்த்தருக்கு எனக்கு என்ன இருக்கு? ஏன் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது? என்ன இருதயத்தில் என்ன பிரச்சனை? எனக்கு யாரிடத்திலாவது பிரச்சனை இருக்கிறதா? நான் யாரோடு ஒப்புரவாக வேண்டி இருக்கிறதா? ஏதாவது சரி செய்ய வேண்டி இருக்கிறதா? பிரியமானவர்களே, ஊழியம் என்பது சும்மா ஏதோ செய்வதல்ல. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அப்பதான் ஆசாரியர் முதற்கொண்டு எல்லாம் விசுவாசி கீழ்ப்படிவாங்க. சீஷர்கள் அதில் தான் கவனமாக இருந்தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பாருங்க, இங்கே ஒரு வாலிபன் வாழ்ந்தா இப்படி வாழணுங்க. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தான். பெரிய பிரசங்கத்தையும் செய்தான். 7ஆம் அதிகாரம் முழுவதும் யார் பிரசங்கம் இருக்கு? இவனை எதுக்கு செலக்ட் பண்ணாங்க? பந்தி விசாரணை செய்யறதுக்காக இவனை செலக்ட் பண்ணாங்க. இவன் உண்மையுள்ளவனா இருந்ததுனாலே கர்த்தர் இவனுக்கு மேலான ஊழியத்தை கொடுக்கிறார். ஊழியம் கர்த்தர் கொடுக்கணும். நானே போட்டி போடக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஊழியம் கொடுக்கல, எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல, சண்டை போடுறாங்க. ஏங்க சண்டை போடுறீங்க? கர்த்தர் நம்மை பயன்படுத்த நினைத்தால் யாரும் நம்மளை தடுக்க முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சா நீங்கள் என்னதான் முட்டினாலும் சண்டை போட்டாலும் பிரயோஜனம் இருக்காது. சரியா? அதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். நாம் ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும். நாம் விசுவாசத்தில் நிரப்பப்பட வேண்டும். நற்சாட்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சேர இவனுக்கு இருக்கு. இதுவரைக்கும் அப்போஸ்தலர் கைகளினால் தான் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. இவன் அப்போஸ்தலன் இல்லை. இவன் யாரு? டீக்கனாக செலக்ட் பண்ணப்பட்டவன். சாதாரண பந்தி விசாரணை வேலை, எளிமையான வேலையை இவன் பொருட்படுத்தாமல் செய்தான். சேவன் போய் சண்டை போட்டிருக்கலாம். ஐயா, நான் எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு பந்தி விசாரணை செய்கிற வேலை கொடுக்குறீங்களே, நான் எனக்கு எவ்வளவு பரிசுத்தாவியனுடைய நிறைவு இருக்கிறது, எனக்கு ஞானத்தினால் நிறைந்திருக்கிறேன், நான் வல்லமையானவன், எனக்கு பெரிய வேலை கொடுங்க. கேட்கல. தாழ்மையான வேலை செய்தான். கர்த்தர் ஏற்ற நாளில் அவனை உயர்த்தினார். அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். இதை பார்த்தவன தான் எதிர்ப்பு வந்து இவனை கொல்ல நினைத்தார்கள். இவன் நீண்ட பிரசங்கம் செய்து இரத்த சாட்சியை மறித்து போய்விடுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை பயன்படுத்த முடிகிறதா? கர்த்தர் என்னை நம்புகிறாரா? தாழ்மையான ஊழியம் கொடுக்கப்பட்டால், தாழ்மையான வேலை, இதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சண்டை போடுறோமா? இதை விட பெரிய வேலை கொடுங்க, நான் அப்போ தான் செய்வேன் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அப்போஸ்தலர்கள் இவனை ஏற்படுத்தினது பந்தி விசாரணை. கர்த்தர் என்ன செய்தார்? இவனை ஒரு பெரிய ஊழியனாக, வல்லமையான ஊழியனாக, அற்புதங்களை அடையாளங்கள் செய்தது மட்டுமல்ல, ஒரு பெரிய வல்லமையான பிரசங்கியாராக மாற்றினார். இரத்த சாட்சியாக மரித்தார். ஆண்டவர் அவனை பரலோகத்தில் ஏற்றுக்கொண்டார், வரவேற்று நின்றார். என்ன வாழ்க்கை இல்லையா? நாமும் இவனுடைய வாழ்க்கையிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இவனை குறித்து தான் நாம் அடுத்த சில வாரங்கள் நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.